ஆகா, திரும்ப வந்து விஜய் சேதுபதி வந்து திவ்யாவுக்கு சொம்படிக்கிறாருங்க. ஒருவேளை திவ்யாவை வந்து டைட்டில் வினர் ஆக்கிடுவாங்களோ பயமாக தான் இருக்குது. அடுத்த வாரம் எவன் உள்ளே வர போகிறீங்க வந்து சொல்லுங்கடா அவங்களுக்கு. முதல்ல கேமை சொல்லுங்கள் முதல்ல அவங்களுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு புரியும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இவனை விக்ரமை பிடிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து அழுதுகிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டாங்க. ஃப்ராடுன்னு சொன்னான், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நாமினேஷனில் கேவலமாக திட்டினான். யார்? திவ்யாவை வந்து விக்ரம் சொன்னால ஒரு ஃப்ராடு, நீலாம் வந்து ஒரு ஒரு மாதிரி கேவலமான பிறவி, இவ்வளோ நாள் நீ இவ்வளோ நாள் கடந்து இந்த பிக் பாஸ்குள்ளே உள்ளே வந்து இவ்வளோ வீக்ஸ் கடந்து கடைசி வரையும் நிற்கிறதே ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிற மாதிரிலாம் கழுவி ஊற்றுனான். கேவலத்தின் உச்சமாக பண்ணி விட்டாங்க. அப்படி ஒரு வார்த்தையை ஏன் விக்ரம் நீங்கள் பயன்படுத்துனீங்க? அதுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு உங்களுக்கு? டேய், அதை நேற்றே கேட்டு அவனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்க வேண்டியதானடா. கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டீங்கடா நீங்கள். அவன் சொல்கிறான், அதாவது இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, உன் பொண்டாட்டி சொல்லி தான் நீ இதை கத்துறியா, இந்த கேம் ஆடுறியா பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அக்செப்டன்ஸே இல்லை சார், எதையுமே ஏற்றுக்க மாட்றாங்க, நான் பேசுகிறதையும் கேட்க மாட்றாங்க, எதிர்கருத்து வச்சாலும் கேட்க மாட்றாங்க. நான் என்ன தான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். கேம் ஆட சொல்கிறீங்க, ஆட வேண்டான்னு சொல்கிறீங்க, என்ன தான் பண்ணுறது? அவன் கரெக்டாக தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் விக்ரம. இவங்க என்னென்னா, நீ கத்தி பேசி ஏதாச்சும் ஒன்று பண்ணினா ஏன் கத்துறீங்கன்னு கேட்பாங்க. நீ அமைதியாக படுத்து கிடந்தீங்கன்னா பிக்கல் சாப்பிட்றியா, ஏன் வந்து கேமே ஆட மாட்டேன்பாங்க. அதான் எஃப்ஜே கேட்டு விட்டு போனான். அப்போயே இவன் எஃப்ஜேயும் கேட்டான், பிரஜைனும் கேட்டான். பிரஜைனு சண்டையே போட்டான் ஆக்சுவலாக. ஏடா கத்துனா கத்த வேண்டான்னு சொல்கிறீங்க, கேம் ஆடினா கேம் ஆடினா சொல்கிறீங்க, என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. பிரஜைன், இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நான் பேசாதீங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சண்டை வந்துச்சு, பெரிய அளவில் ஹாட்டாக போணுச்சு அன்றைக்கி. அதே தான் இப்போ பண்ணுறாங்க. அக்செப்டன்ஸ் யாருக்கு இல்லை? திவ்யாவுக்கு தான் இல்லை. திவ்யாவுக்கு பிஆர் வச்சுட்டாங்களா, இல்லை ஆர்கே சுரேஷ் சொல்லிட்டாரா, இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் பிஆருக்கு ஹெவியான ஒரு சப்போர்ட் வருது. எங்கேருந்து வருதுன்னு தெரில. பிஆர் தனியாக ஓடுது, பிஆர் வேலை தான் தனியாக ஓடிட்டுருக்க. ஓட்டு போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கள. இப்போ வினோத்தை வந்து யாரும் காட்ட மாட்டுறாங்க, ப்ரோமோவில் வர்றது கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அந்த கமருதீன் மேட்டரில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டார். நண்பனுக்காக நின்று ஓரளவு பெரிய நல்ல பேர் கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த வாரம் வினோத்தோட பிஆர் இறங்கணும் உள்ள, இல்லைன்னா முடிச்சு விட்ருவாங்க. வினோத்தையும் முடிச்சுடுவாங்க இவங்க. கெட்ட நாமதாவாக இருக்காங்க. அதுதான் சார் சொல்கிறேன். நீ வந்து நடிக்கிறியா, என்ன நடிக்கிறியான்னு கேட்குறாங்க. நான் நடிக்கிறேன்னா அவங்க நடிக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் தான் சொன்னேன், நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க, நீங்கள் தான் நடிக்க. அப்போ ஒரு ஃப்ராடு, கேவலமாக பிஆர் வேலை பார்த்து இவ்வளோ தூரம் வந்து வந்ததே ஒரு கேவலமான விஷயம் அப்படிமே நான் சொன்னேன். ஃப்ராடுன்னு சொன்னதை வந்து நான் ரெக்ரெட் பண்ணல அப்படிங்கிறான் அவன். ஏன்னா முடிஞ்சு போச்சு, கடைசி வரை வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன அனுப்புறீங்களோ அனுப்பலையோ அந்த மோடுக்கு வந்துட்டான் விக்ரம். ஏன்னா சாண்ட்ராவுக்காக 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்துறீங்க, அவளை உள்ளே கொண்டு போகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அந்த மனநிலையில் தான் இருக்கான் விக்ரம். விக்ரம் என்ன கடுப்புனா, ஃபஸ்ட்டு பிரச்சனை சாண்ட்ராவை அடித்ததே விக்ரம் தான். ஸோ என்னடா அந்த சாண்ட்ரா உள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்களே, அப்போ நமக்கு டைட்டில் இல்லை, கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்களோன்னு ஒரு டவுட்டில் தான் விக்ரம் இருக்கான். ஆக்சுவலாக ஒரு கேமராக பார்த்தீங்கன்னா அவன் திங்க் பண்ணுறது இதுதான். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் விக்ரம் விட்டுருங்க. இந்த பக்கம் பிடிவாய் திவ்யா என்ன சொல்லுதுங்க கேளுங்க. சார், நான் சொல்கிற கருத்தையும் ஏற்றுக்க மாட்டேறான் சார் விக்ரம். புரியல எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் நான் கத்துறதா அமைதியாக இருக்கதா எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், வேற ஒரு கருத்தை கொண்டு வந்து திணிக்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? அம்மாடி நீயே அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டேன் எதையுமே. தேவையில்லாமல் ஒருத்தனை எவனாச்சும் ஒரு பாயிண்ட் பிடிப்பான், அதை பிடிச்சிக்கிட்டு வினோத்தை அடிச்சிருக்க, பாரு அடிச்சிருக்க, சபரி அடிச்சிருக்க, ஆதிரைக்கு மட்டும்தான் சிங்சாக் போட்டேன், மற்ற எல்லாரையும் அடிச்சிருக்க போட்டு. பிரஜைனையே அடிச்சிருக்க, சாண்ட்ராவே போட்டு அடிச்சிருக்கீ நீ. அப்புறம் எல்லாரையும் தான் அடிச்ச நீ. ஆனால் ஒன்று நல்லா கேட்டார் விஜய் சேதுபதி, ஏண்டா எல்லாம் பண்ணிடுற, எல்லாம் பேசிடுற, ஆனால் சாரி கேட்டுடுற. ஒன்றா சாரி கேட்டுட்டு அதோட முடிச்சுட்டு வேற ஒரு தப்பு பண்ணுவேன்னா எப்படி விக்ரம் ஏற்றுக்க முடியும்னு விக்ரம் போட்டு அடிக்கிறாங்க. அப்போ திவ்யா அக்செப்டன்ஸ் இல்லாததை பற்றி கேட்கவே இல்லை. ஏன்னா இத்தனை வாரங்கள் போட்டு திவ்யாவை அடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ விக்ரம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விக்ரமுக்கு ஓட்டு இல்லை, திவ்யாவுக்கு ஓட்டு இருக்குது. விஜய் சேதுபதி போட்டு கழுவி ஊற்றுவாங்க. அந்த ஆள் அவரை சேஃபாக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் பேர் இப்போ கெட்டு போய் தான் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.